துஷார் உங்க மயக்க மாட்டுங்க. அவங்க பேசுறத கேட்டாதானே எவ்வளவு அளந்து பேசணும்னு தெரியும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். துஷாருடைய கேப்டன்சி பதவி பிடுங்கினது தப்பே கிடையாது. நான் முன்னாடி போட்டு அந்த 10 செகண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும்தான். ஆனால் அதை விட ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பண்ணாங்க நம்ம துஷார் மற்றும் அரோரா. எப்போ பார்த்தாலும் அரோரா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காது துஷார். இந்த அரோராவும் என்ன பண்ணுதுன்னா, கமருதீன் என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு துஷாரை மட்டுமே உரசின்னு சுற்றுது. இப்போ என்னன்னா, குளிக்க போகிறத மறந்துட்டு மைக்கை வந்துட்டு பாத்ரூம்லேயே கழட்டி வச்சுட்டு அரோரா கூட மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்காரு துஷார். அப்போவே வந்துட்டு பிக் பாஸ் ஒரு காஷன் கொடுத்தாரு, மைக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பத்தாதுன்னு மறுபடியும் மைக்க மாட்டாமே போயிட்டு எஃப்ஜே சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து மைக்க மாட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் உக்காந்ததுக்கு அப்புறமா குசு 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 குசுன்னு சொல்லிட்டு அஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க அரோரா. இதை கேப்டனா இருக்க துஷாரும் வந்துட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருமே வந்துட்டு அஸ்கி வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கேப்டன் இப்படி பண்ணா கண்டிப்பா பிக் பாஸ் கோவப்பட தானே செய்வாரு. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவரோட கேப்டன்சியை பிடிங்கிருக்காது. அது மட்டும் இல்ல, அவங்க குசு குசு குசுன்னு பேசும்போது துஷார் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே கேட்கல, அளந்து பேசு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாரு. அதுக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்காக சத்தமாக பேசினா தானேப்பா வந்து எவ்வளோ அளந்து பேச முடியும்னு கேட்க முடியும்னு சொல்லிட்டு துஷார் அந்த இடத்துல இன்சல்ட்டும் பண்ணுறாரு. அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு காஷன் கொடுக்குறாங்க. 2 தடவை உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாரு, பயங்கரமாக கோவப்படுத்திட்டு போகிறாரு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மீறி இதுங்க ரெண்டுமே வந்துட்டு குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கு. இந்த அரோரா எதுக்கு தான் உள்ளே வந்துச்சு? யாரை பார்த்தாலும் உரசிட்டு தான் இருக்குது. வாட்டர் மெலன் சாரையும் விடுறது கிடையாது. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்துட்டு கமருதீன் என்ன லவ் பண்ணுறான், அவனை லவ் பண்ணுறோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாய் பெஸ்டின்னு சொல்லிட்டு துஷார் கிட்ட தான் உரசிக்கிட்டு இருக்கு. பாத்ரூம்குள்ளே போய் வா பேசலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே துணி மாத்திரமுக்கு தனியாலாம் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே மக்கள் காலி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இது கூட சேர்ந்து துஷாரும் போடாத ஆட்டம் கிடையாது. ஜஸ்ட் இந்த 1 நிமிஷம் வீடியோவிலேயே துஷாரே வந்துட்டு கேப்டன்சின்றதை மறந்து அஸ்கி வாய்ஸில் பேசுறது, மைக்கை மாட்டாமல் வந்துட்டு அரோரா கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே போகிறது, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக பிக் பாஸ் வந்துட்டு இவ்வளோ கோவப்பட்டு கேப்டன்சியை பிடுங்க தான் செய்வார். ஏன்னா நான் கூட யோசித்தேன், இத்தனை சீசனில் இல்லாத ஒரு விஷயத்தையா துஷார் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இந்த மாதிரி எந்த கேப்டனும் பண்ணதே கிடையாது. இந்த தண்டனை கண்டிப்பாக துஷாருக்கு தேவைதான். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.